வரமக்கலை மாணவர்களுக்கு மாலை வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வரமக்கலையில் கையினால் நம்ம ஒருவரை நம்மளை அடிக்க வரும்போது அந்த கையினை தடுத்து அதை மடக்கி அந்த கையை முடமாக்குவதற்கு செயலுக்க செய்வதற்கு 5 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கின்றன. இந்த 5 டெக்னிக்கை நம்முடைய மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இந்த 5ல் ஏதாவது ஒன்றை அவர்கள் கரெக்டாக செய்தாங்கன்னா அந்த கை விளங்காமல் போயிடும், கண்டிப்பாக முடமாகிவிடும், அவன் அப்படியே சரண்டர் ஆகிடும். அந்த டெக்னிக்கில் ஒரு டெக்னிக்கை என்னுடைய மாணவர்கள் இன்று செய்து காட்ட இருக்கிறார்கள். இதை நாம் நல்ல முறையில் கற்று வச்சுருந்தோம்னா எந்த நேரத்திலும் எந்த எதிரி அடிக்க வந்தாலும் அவனுக்கு தப்பிப்பது எளிது. அவனை கண்டிப்பாக அடியை தடுத்து அந்த டெக்னிக்கை நாம் யூஸ் பண்ணும்போது, அந்த உத்தியை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அவன் சரண்டர் ஆகிடுவான். அந்த ஒரு டெக்னிக்கை இப்பொழுது என்னுடைய மாணவர்கள் இங்கே செய்து காட்டியிருக்கிறார்கள். நாம் அதை கோரிப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த கையை வலது கையினால் தடுத்துட்டாரு, அதில் எஸ்கேப் ஆக முடியாது. இந்த இடது கையினால் அவருடைய அந்த ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட் நேரம் சற்று மேல் பகுதியில் அழுத்தும் போது அந்த எலும்பு கண்டிப்பாக உடைஞ்சிடும். இந்த ஷோல்டர்லேருந்து அது வரைக்கும் அவருடைய வலிப்படுது தாங்கவே முடியாது. இந்த லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டாருன்னா அந்த எல்போ அந்த கையை மேலே தூக்குவார். அந்த வலது கையை பிடித்திருப்பது மேலே தூக்கி இதை கீழே அழுத்தும் போது அந்த ஜாயிண்ட் அப்படியே விலகிடும். இந்த எலும்புகள் டிஸ்லொகேஷன் ஆகிடும். அப்படியே டிஸ்லொகேஷன் ஆகிட்டுன்னா உடனே வீக்கம் வரும், மயக்கம் வரும், அப்படியே கீழே படுத்துடுவார். இது ஒரு அருமையான ஒரு டெக்னிக். அந்த 5 டெக்னிக் சொன்னேன்ல, அதில் ஒன்று இது. இதை பயன்படுத்தி ஒரு எதிரியை மடக்குவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஓகே. இது போன்று இன்னும் 4 உத்திகள் இருக்கின்றன. அந்த உத்திகளை அடுத்த வகுப்பில் என்னுடைய மாணவர்கள் செய்து காட்டுப்பார்கள். நன்றி, வணக்கம்.